ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 116. ராமன் சித்திரகூடத்தை விட்டு வேறு ஆசிரமத்துக்கு போதல். பரதன் சென்றபின் ராமன் அந்த தபோவனத்திலேயே வசித்திருந்தனன். பிறகு ஒரு நாள் அவ்வனத்தில் உள்ள எல்லா ரிஷிகளும் மற்றொரு ஆசிரமத்திற்கு சென்று வசிக்க விருப்பமுற்றிருப்பதை ராமன் அறிந்து கொண்டு தன்னால் எவருக்கேனும் ஏதாவது அபராதம் நேரிட்டதோ என்று சந்தேகித்து குலபதி என்னும் ரிஷியை பார்த்து, மகானுபாவரே, உங்களுக்கு மன வருத்தம் உண்டாக்க தக்கதான கெட்ட நடவடிக்கையை நானாகிலும் லக்ஷ்மணனாயினும் செய்ததுண்டோ? அல்லது சீதை உங்களிடத்தில் நடக்க வேண்டிய ரீதிப்படி நன்கு நடக்கவில்லையா? எதனால் நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு வேறு ஆசிரமத்திற்கு செல்லுகிறீர்கள் என்று கேட்டனர். வயதாலும் தவத்தாலும் முதிர்ந்த அக்குலபதி நடுக்கமுற்று, என்னப்பா, சீதை மங்கள சுவாபமும் பரிசுத்தியும் அனுஷ்டானத்தில் மன ஊக்கமும் உடையவள். அவள் எப்படி தர்மம் தவறி நடப்பாள்? உன்னை பற்றி ராட்சசர்களாலும் ரிஷிகளாலும் உபத்திரவங்கள் உண்டாகின்றன. இங்கு ராவணனுடைய தம்பியும் துஷ்ட சுபாவனும் கொடிய ராட்சசனுமான கரண் என்பவன் இருக்கின்றனன். அவன் அடிக்கடி ரிஷிகளுக்கு கெடுதி செய்வது வழக்கம். இப்பொழுது நீ வந்த பிறகு பின்னும் அதிகமாக முனிவர்களை பீடிக்கின்றனன். அவனுடைய கூடிய மற்றும் பல ராட்சசர்கள் தமது கோரமான ரூபங்களை காட்டியும் எங்களை அடித்தும் ஹோம அக்னிகளை அவித்தும் யாக சாமான்களை அப்பால் எறிந்தும் இன்னும் பலவாறாக இம்சிக்கின்றனர். ஆகையால் எல்லா ரிஷிகளும் வேறு இடத்திற்கு போக விரும்புகின்றனர். இங்கிருந்து வெகு தூரத்தில் காய்கிழங்குகள் ஏராளமாக உள்ள ஓர் அழகிய ஆசிரமம் இருக்கின்றது. முன்பு நாங்கள் அவ்விடம் வசித்திருக்கிறோம். அப்பனே, நாங்கள் அங்கு செல்லுகிறோம். அக்கொடிய அரக்கன் உனக்கும் கெடுதியை செய்யக்கூடும். ஆதலால் நீயும் எங்களுடன் கூட வருவாயாக என்றனர். இவற்றை கேட்ட ராமன் பிரயாணத்திற்கு சித்தராகவிருக்கும் அக்குலபதியை பார்த்து, நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம்? நானே உங்களை சுற்றி காத்து கொண்டிருந்து ரட்சிக்கின்றேன் என்று எவ்வளவு கூறினும் அம்முனிவர் கேட்காமல் ராமனிடம் விடை பெற்று கொண்டு அனைவரையும் கூட்டிக் கொண்டு சென்று விட்டனர். ராமனும் அவர்களை வழி அனுப்ப சிறிது தூரம் கூட சென்று தன் பர்ணசாலைக்கு திரும்பினன். பிறகு ராமன் ரிஷிகள் வாசம் செய்த இடமாகையால் அதை விட்டு செல்ல விருப்பம் இல்லாதவனாகி அங்கேயே வசிக்க எண்ணினன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 117. ராமன் அத்திரி முனிவரது ஆசிரமத்தில் பிரவேசித்தல். பிறகு ராமன் அந்த ஆசிரமத்தில் வசிக்க விரும்பாமல் இருந்தனன். அவன், நான் இந்த ஆசிரமத்தில் பரதனையும் தாய்மார்களையும் பட்டணத்து ஜனங்களையும் கண்டு பிரிந்தேன் அல்லவா? இவ்விடத்தில் இருந்தால் அவர்களை நினைத்து அடிக்கடி வருந்த வேண்டியிருக்கிறது. மேலும் பரதனுடைய சைன்யங்களினால் ஆசிரமம் எல்லாம் பாழாகி விட்டது. இதை விட்டு வேறு இடம் போக வேண்டும் என்று ஆலோசித்து சீதா லக்ஷ்மணர்களுடன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு அத்திரி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கினன். அம்முனிவர் ராமாதிகளை அன்புடன் வரவேற்று நன்கு உபசரித்தனர். பின்னும் அவர் வயது சென்றவளும் மிக்க தவசியும் பதிவிரதையுமான தமது மனைவி அருகில் இருக்க சீதைக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்து அவளுடைய பிரபாவங்களை கூறத் தொடங்கி, சீதை அனுசூயை மகா பதிவிரதை, தர்மானுஷ்டானத்தில் மிகவும் சிறந்தவள். முன்பு 10 வருஷங்கள் மழை பெய்யாமல் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ரிஷிகளுக்கு காய்கிழங்குகளை சிருஷ்டித்து கங்கா நதியையும் பிரவகிக்கும்படி செய்தனர். முன்பொரு கால் தேவ காரியத்தின் பொருட்டு சீக்கிரமாக 10 இரவுகளை ஒரே இரவாக செய்தனர். இவளை தாயை போல் கௌரவிப்பாயாக. சமஸ்த பிராணிகளாலும் வணங்க தகுந்தவள். இப்படிப்பட்ட அனுசூயையை நீ நமஸ்கரிப்பாயாக என்றனர். ராமனும் அவர் சொல்லை ஆமோதித்தனன். சீதையும் அப்படியே அனுசூயையை பிரதட்சணம் செய்து வணங்கி அவளுடைய யோகக்ஷேமங்களை பற்றி வினவினர். அனுசூயையும் பரம சந்தோஷம் அடைந்து சீதையை நோக்கி, சீதே, நீ சமஸ்தமான ராஜபோகங்களையும் விட்டு ராமனை பின்பற்றி வனவாசம் செய்வதால் நீயே பாக்கியசாலி ஆவாய். எந்த ஸ்திரீகள் தமது கணவன் நகரத்தில் இருப்பினும் காட்டில் இருப்பினும் தரித்திரனாயினும் பாபிஷ்டனாயினும் கைவிடாமல் அவனிடத்தில் பிரீத்தியுடையவர்களாயிருப்பார்களோ அவர்களுக்கு சிறந்த லோகங்கள் கிடைக்கும். கெட்ட நடத்தையுடையவனாயினும் இஷ்டப்படி நடப்பவனாயினும் நல்ல குணமுடைய மாதர்களுக்கு கணவனே பரம தெய்வம். ஆகையால் நீ இப்பொழுது போலவே எப்பொழுதும் கணவனை அனுசரித்து பதிவிரதைகளின் தர்மத்தினின்றும் ஒரு நாளும் தவறாமல் ஒழுகுவாயாக என்றனள்.
ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 118. சீதை அனுசூயையின் வார்த்தைகளால் ஆனந்தித்து தன் சுயம்பரத்தை அவளுக்கு கூறல். இன்னனும் அனுசூயை கூற கேட்ட சீதை, அம்மா, நான் வனத்திற்கு புறப்படும் போது கௌசல்யையும் எனக்கு பதிவிரதா தர்மத்தை குறித்து உபதேசித்தனள். முன்பு என் விவாக காலத்தில் அக்னியின் முன்னிலையில் என் தாயும் அத்தர்மத்தை உபதேசித்து என்னை திருத்தி இருக்கின்றனர். அவற்றை மறக்காமல் மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறேன். இப்பொழுது நீர் சொன்ன வார்த்தைகளால் அவையெல்லாம் என் நினைவில் மெருகிட்டார் போல் ஆயின. கணவன் மனம் உகக்கும்படி செய்யும் பணிவிடையை காட்டிலும் ஸ்திரீகளுக்கு வேறொரு தவம் இல்லை. சாவித்ரி தேவி கணவனுக்கு பணிவிடை செய்து ஸ்வர்கலோகம் சென்று மேன்மையுற்றிருக்கிறாள். நீரும் அவ்வித காரணத்தினாலேயே ஸ்வர்க்கமடைய போகிறீர் என்றனர். அனுசூயை சீதையினுடைய வார்த்தைகளால் மிகவும் சந்தோஷம் அடைந்தவளாய் அவளை நோக்கி, சீதே, உனக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கொடுக்க விரும்புகின்றன. உனக்கு வேண்டுவது என்ன, கேட்பாயாக என்றனள். சீதை புன்னகையோடு கூடின முகமுடையவளாய், உங்களுடைய அன்பான இந்த வார்த்தைகளை எனக்கு போதுமானவை. நான் விரும்பியதெல்லாம் செய்தார் போலவே ஆயிற்று என்றனள். அனுசூயை, சீதே, இதோ இந்த திவ்யமான பூமாலைகளையும் ஆடை ஆபரணங்களையும் குங்குமம் சந்தனம் முதலிய அலங்காரங்களையும் கஸ்தூரி முதலிய பரிமள திரவியங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவற்றால் உன்னை அலங்கரித்து கொள்வாயாக. லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவை ஆனந்தப்படுத்துவது போல் உன் பர்த்தாவுக்கு மிகவும் மனக்களிப்பை விளைவிப்பாயாக என்றனள். சீதையும் அவ்விதமே தன்னை நன்கு அலங்கரித்து கொண்டு கைகளை குவித்த வண்ணம் அவளுக்கு நமஸ்காரம் செய்தனள். அச்சமயம் அனுசூயை சீதையை நோக்கி, சீதே, ராமன் உன்னை அடைந்த விதத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஆதலால் நீ விஸ்தாரமாக எனக்கு சொல்ல வேண்டும் என்றனள். பிறகு சீதை தான் ஜனகருக்கு கிடைத்த விதத்தையும் தனக்கு மனப்பருவம் வந்ததும் தன் தந்தை தனக்கு கன்யாசுல்கமாக ஏற்படுத்தின ஏற்பாட்டையும் ராமன் அனாயாசமாய் வில்லிருத்து தன்னை மனம் செய்து கொண்ட விதத்தையும் விஸ்தாரமாக கூறினாள். சர்க்கம் 119. ராமன் தண்டகாரண்யம் செல்லல். அனுசூயை சீதையின் கல்யாண வைபவத்தை கேட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தவளாய் அவளை உச்சி மோந்து கைகளால் அணைத்து, மதுரமான பேச்சை உடையவளே, உன் கதையை கேட்டு நான் மிகவும் சந்தோஷித்தனன். இரவு வந்துவிட்டபடியால் இனி நீ ராமனிடம் செல்வாயாக. நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றதும் சீதை அவளை வணங்கி விடைபெற்று கொண்டு ராமனை அடைந்தனர். ராமன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட சீதையை கண்டு அனுசூயையின் பிரீத்தி விசேஷத்திற்கு மிகவும் உகந்தனன். பிறகு ராமன் ரிஷிகளால் பூஜிக்கப்பட்டு பிரீத்தியுடன் அன்று இரவை அவ்விடத்தில் கழித்து மறுநாள் பொழுது விடிந்ததும் அந்த ரிஷிகளை வணங்கி தான் தண்டகாரண்யம் செல்ல அனுமதிக்கும்படி விடிந்ததும் அந்த ரிஷிகளை வணங்கி தான் தண்டகாரண்யம் செல்ல அனுமதி அளிக்கும்படி வேண்டினன். அம்முனிவர்கள் ராமனை நோக்கி, ராகவா, இப்பெருங்காட்டில் மனிதர்களை தின்னும் தன்மையர்களான பயங்கரமான பலவித உருவம் கொள்ள வல்லவர்களுமான ராட்சசர்கள் இருக்கின்றனர். அவர்கள் எங்களை அசுத்தமாயிருக்கும் போதும் பராக்கடித்திருக்கும் போதும் பிடித்து தின்கின்றனர். அப்படிப்பட்ட பயங்கரமான வனத்தில் நீ பிரவேசிப்பது யுக்தம் அன்று என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே ராமன் அவர்களுடைய மங்களாசாசனங்களை கைப்பற்றி சீதையோடும் லக்ஷ்மணனோடும் தண்டகாரண்யம் நோக்கி புறப்பட்டு சென்றனன். ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் எழுதிய வால்மீகி ராமாயண வச்சனத்தில் அயோத்தியா காண்டம் முற்று பெற்றது. இன்று ஸ்ரீராம நவமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.